முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 52. தித்திக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல்ல கர்ம வினைகளினால இந்த அழுகின்ற உடம்பானது உயிரோடு சேர்ந்து இந்த ஜென்மா என்பது ஏற்படுகிறது. இந்த தொந்த வினைகள் என்னை விட்டு நீங்கினால்தான் இந்த பிறப்பு இறப்பு இல்லாத நிலை எனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் கணபதியை பற்றி குறிப்பிடுகிறார். கணபதிக்கு இளையோய் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இப்போ பாடலுக்கு பொருள் பார்ப்போம். தித்திக்கும் தொந்திக்கு நித்தம் புரியும் சிவன் செவி பத்தித்திக்கும் தொந்திக்கர மொழி பாலக தேனலைத்து தித்திக்கும் தொந்திக்கு இளையாய் விளை உயிர்க்கும் சிதை தோல் தித்திக்கும் தொந்தி பணவேது செய்வினை தீ விலங்கே. இந்த பாடலை அர்த்தம் புரிகிற மாதிரி சொற்பிரிவுகளை பார்த்தோம்னா, தித்திக்கும் தொந்திக்கும் நித்தம் புரியும் சிவன் செவி பத்தித்திக்கு உந்து ஓம் திக்கர மொழி பாலக தேன் அலைத்து தித்திக்கும் தொந்திக்கு இளையாய் விளை உயிர்க்கும் சிதை தோல் தித்திக்கும் தொந்திப்பன ஏது செய்வினை தீ விலங்கே. தித்திக்கும் தொந்திக்கும். தித்திக்கும் தொந்திக்கும்னா திம் திக்கும் தொம் திக்கும் அந்த மாதிரி தாளக்கட்டுகளோடு நித்தம் புரியும் சிவன். நித்தம்னா நிறுத்தம், நடனம். நடனம் புரிகின்ற சிவன் செவி பத்தி திக்கும் உந்து ஓம் திக்கர மொழி பாலக. சிவனுடைய செவி, அவனுடைய காது. காதை பற்றி சொல்கிற போது பத்தி திக்கும் அப்படிங்கிறார். பத்தினா வரிசையாக இருக்கிறது, 2 காது இல்லையா, அதனால் 2 காதுகள். அது திக்குன்னு சொல்கிற போது அந்த ஐம்புலன்களில் ஒன்று. அது ஐம்புலன்களில் ஒன்றான செவி வரிசையாக அமைந்த செவியில் உந்து ஓம் அந்த காதில் நுழையும்படியாக ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை, பிரணவ பொருளை திக்கர மொழி பாலக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக மொழிந்த பாலகன் சிறுவனே. முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்ததை குறிப்பிடுகிற போது, சிவன் என்பவன் தீம் திக்கும் தொம் திக்கும் என்ற தாளக்கட்டுக்களுக்கு ஆடுகின்றவன். அந்த சிவனுடைய காதில் வரிசையாக அமைந்த ஐம்புலன்களில் ஒன்றான காதில் ஓம் என்கிற பிரணவ மந்திரம் நன்றாக தெளிவாக தெரியும்படியாக சொன்ன உரைத்த பாலகன் அது முருகப்பெருமான். தேன் அலைத்து தித்திக்கும் தொந்திக்கு இளையாய். தேன் அப்படின்னா இனிப்பான. தேன் அலைத்து தித்திக்கும் தொந்தி. கணபதியினுடைய வயிறானது இனிப்பான பண்டங்களால் நிறைந்திருக்கிறது. அவனுக்கு அப்பமோடு தானே கை நிறைய அப்பமும் கொழுக்கட்டையும் இடி பல்வகை தானே நிவேதனம் பண்ணுறோம். அவன் இனிப்பான பொருட்கள் நிறைய உண்பதனால் அவனுடைய தொந்தி இனிப்பாக இருக்கிறது, இனிப்பான பண்டங்களால் நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு தித்திக்கும் தொந்திக்கு இளையாய், விநாயக பெருமானுடைய சகோதரனே, இளையவனே, விளை உயிர்க்கும் சிதை தோல் தித்திக்கும் தொந்திப்பன ஏது. விளை உயிர்க்கும், உயிர் கரு, அந்த உயிரானது தோன்றுகிறது, கருப்பையில் உண்டாகிற ஜீவன். சிதை தோல் தித்திக்கும். சிதைனா அழிந்து போகிற, தித்தினா இந்த இடத்துல பை, தோல் தித்தி தோலால் ஆன பை. இந்த உடம்பு என்கிற தோலால் ஆன பை இது அழியக்கூடியது. இதில்
தோன்றுகின்ற ஜீவன் உயிரானது தொந்திப்பன இதில் சம்பந்தம் ஏற்படுகிறது. இந்த உடல் என்கிற பை, அழியக்கூடிய தோல் பை, அந்த தோல் பைக்குள்ள ஜீவன் ஒரு உயிரானது ஏற்படுகிறது. அந்த உயிரும் உடலும் சம்பந்தப்படுகிறது. தொந்திப்பது எவ்வாறு சம்பந்தப்படுகிறது? பிறப்பு ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, தொந்திப்பன எது காரணம் என்று பார்த்தால், செய்வினை தீ விலங்கே. நான் முன் பிறப்பில் செய்த வினை கருமங்கள் தீ விலங்கே, அவைதான் விலங்குகள் போல என்னை இந்த பிறப்பில் திரும்ப திரும்ப இணைக்கிறது. இந்த உடம்பில் உயிர் ஏற்படுவதற்கும் உடம்பு அழியக்கூடிய உடம்பு, அது தோல் பை. அதே போல் கருப்பையில் ஒரு ஜீவன் உண்டாகிறது. இந்த ஜீவன் ஏற்படுவதற்கும் இந்த தோல் பையான உடம்பு வருவதற்கும் இவை இரண்டிற்கும் எவ்வாறு சம்பந்தம் ஏற்படுகிறது? தொந்திப்பன அப்படின்னா எவ்வாறு சம்பந்தம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, முன் பிறவியில் நாம் செய்த வினைகளின் காரணமாக அந்த வினைகளே நமக்கு விலங்குகளாக அமைந்து இந்த பிறவியை கொடுக்கிறது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். நடராஜ பெருமானின் திருச்செவியில் பிரணவ உபதேசம் செய்த முருகப்பெருமானே, விநாயகருடைய இளையவனே, இந்த பூத உடம்பிற்கும் அழியக்கூடிய ஜடமாகிய இந்த பூத உடம்பிற்கும் சூக்ஷ்மமாக இருக்கின்ற இந்த உயிருக்கும் ஏற்படுகின்ற பிணைப்பு எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிணைப்பு நாம் செய்கின்ற வினைகளின் காரணம். பூர்வ ஜென்ம வினைகள் காரணமாக இந்த பிறவி, இந்த ஜீவன் இந்த உடலுக்குள் வருகிறது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.